Hello guys, welcome to my YouTube channel. This is Subhas Grow with me. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் டேட்டா என்ட்ரியை எவ்வளோ சீக்கிரமாக ஒரு குயிக்கான ஒரு லார்ஜான ஒரு டேட்டாவை நம்ம எப்படி குயிக்காக ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு பிஃபோராக நம்ம பேசிக் எக்ஸல் போட்டிருக்கோம் வீடியோ. பார்க்காதவங்க அதை ஒன்ஸ் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு டேட்டாஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுறப்போ என்ன பண்ணுவீங்க, நார்மலாக ஒரு ஹெட் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நேம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாக், நெக்ஸ்ட் வந்துட்டு ரேட், இது நம்ம சும்மா ஹெட் தரேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இப்போ சுரேஷ்ன்றவர் ஸ்டாக் வந்துட்டு ஒரு இது வாங்கியிருக்காரு, மொபைல் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மொபைல் வாங்கியிருக்காரு, அது 35,000 சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரமேஷ்ன்றவர் வாங்கியிருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு லேப்டாப் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? லேப்டாப் அவர் வந்துட்டு ஒரு 40,000 லேப்டாப்பும் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 50 பேரோட இது கொடுக்கும்போது நீங்கள் இப்படி ஒன்றா போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களே. ஸோ இதை இப்போது ஈஸியாக எப்படி பண்ணலான்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறோன்னா, ஜஸ்ட் நான் இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல ஃபார்ம்னு ஒரு இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எக்ஸலில் வர வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக இருக்காது, இது நீங்கள் வர வைக்கணும். எப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபைல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட குயிக் ஆக்சஸ் டூல் பார்னு ஒன்று ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பாப்புலர் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாப்புலர் கமெண்ட்ஸை ஆல் கமெண்ட்ஸை மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆல் கமெண்ட்ஸ் மாற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபார்ம்னு நீங்கள் இது தேடணும். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்ம் இருக்குல்ல, இதை நீங்கள் ஒன்ஸ் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ எனக்கு வந்திருக்கு. நான் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஃபார்ம் இப்போ எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதே நேம் தான் இப்போ வெயிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு நான் ஷீட் 1 போட ஆரம்பிச்சிருங்க. ஷீட் 1 போய்ட்டு எனக்கு இதே நேமு இதே இதுதான். ஓகேங்களா? நான் அதே வச்சு பண்ணுறேன். ஜஸ்ட்டு Ctrl+C Ctrl+V கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இது பேசிக்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம், ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? காப்பி பேஸ்ட் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் பேசிக் எக்ஸலில், நீங்கள் அதை பார்த்துருங்க. இப்போ நான் இதை வந்துட்டு ஒரு ஹெட்டராக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நான் இது ஹெட்டராக கொடுக்குறேன். நம்ம இந்த ஃபார்மை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அப்படி கொடுக்குறேன். அதில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கேனாட் டிட்டர்மைன் விச் ரோஸ் லிஸ்ட்டு, ஏதாவது என்னன்னா எனக்கு டேபிள் இல்லாமல் நான் எப்படி பண்ணுறது, எனக்கு ஹெட்டர் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை கொடுத்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்கள் ஹெட்டர். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இப்போ டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ போயிட்டு இந்த மாதிரி நான் இது பாக்ஸ்லாம் இங்கே பாக்ஸ் போட்டு இந்த அலையில் பண்ணால் நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிளாக க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், மை டேபிள் ஆஸ் ஹெட்டர்னு கேட்குது. எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆகிடுச்சு. லைக் வந்துட்டு இந்த டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஹெட்டிங் கலர் எல்லாமே போட்டு ஒரு டேபிள் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். லைக் வந்துட்டு இப்போது அதே நேம் தானே போகிறோம். இப்போது நம்ம ரமேஷ், நீங்கள் டேப் தரணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்களா, நீங்கள் இப்போ என்ன பண்ணுவோம், என்ட்ரு கொடுப்போம். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் என்ட்ரு கொடுக்குறேன், அங்கே என்ட்ரி ஆகிடுச்சு. அடுத்த செகண்ட் இதுக்கும் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது ஐயோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்து தெரியாமல் போயிட்டேன் அப்படின்னா ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு உங்களுக்கு அதில் இந்த ஃபைண்ட் ப்ரீவியஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு இப்போ ரமேஷ் வந்துட்டு ஃபோன் வாங்கியிருக்காரு, ஃபோனு. இப்போது நான் நெக்ஸ்ட் இப்போ எதுக்கு வரணும்னா டேப்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேப் கொடுத்திங்கன்னா அடுத்த பாக்ஸுக்கு வந்துடுச்சு. ரேட்டு வந்துட்டு 30,000. இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ அகைன் வந்துட்டு ரமேஷ் குத்தச்சா இப்போ சுரேஷ்ன்ற ஒரு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சுரேஷ்ன்றவர் டேப் கொடுக்குறேன், லேப்டாப் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் டேப் தரேன், என்ன ரேட்டு 40,000. என்ட்ரு தரேன், போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என் பேர் சுபாஷ்னு வச்சுக்கோங்க. சுபாஷ் டேப் தரேன். நான் என்ன வாங்கியிருக்கேன், ஒரு ஸ்டவ் வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டவ் வாங்கியிருக்கேன். ரேட்டு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு 7,000.
அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ட்ரு தரேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லார்ஜான ஃபைலு இல்லை லார்ஜான டேட்டாவை நீங்கள் ஈஸியாக குயிக்காக பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபார்ம் மெத்தட் ஓகேங்களா. இது வந்துட்டு டேட்டா என்ட்ரி பண்ணுறதுல ரொம்ப உங்கள் டைமை ரொம்ப சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய இப்போ ஒரு 100 பேர் இருந்தாலுமே உங்களுக்கு இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் இது வந்து இந்த மாதிரி ஒரு நேம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பிரியா அப்படின்றவங்க அதே ஃபோன் வாங்கியிருக்காங்க, டேப் கொடுத்துருக்கேன், ஃபோன் டேப் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு 15,000 ரூபாய் ஃபோன் ஒன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ட்ரு தட்டுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு சுபாஷ்ன்றவருக்கு வாங்கினது 7,000 இல்லை 8,000 தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா நீங்கள் இப்போ என்னெல்லாம் மாற்ற முடியும் கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் மாற்ற முடியும். என்ன பண்ணுன்னா அகைன் இந்த ஃபைன் ப்ரீவன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்று இப்போ ஃப்ரீயாக நிற்குது. நெக்ஸ்ட் நீங்கள் அகைன் கிளிக் பண்ணுறப்போ சுபாஷ் வந்துச்சு. இப்போ சுபாஷில் போய்ட்டு 7,000 இருக்குன்னா அதை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு 7 வந்துட்டு 8,000 மாற்றிட்டு நம்ம என்ட்ரி தட்டினா அங்கே 8,000 மாறிடும். அடுத்த இதுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் மறுபடியும் போனால் இந்த ஃபைன் ப்ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைன் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இல்லை ஃபைன் ப்ரிவ்யூ கொடுத்து இப்போ நெக்ஸ்ட் எனக்கு அதுதான் வரணும் அப்படின்னுமா நெக்ஸ்ட்டுக்கு ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா அடுத்தது போகுது. அடுத்துக்கு முன்னாடி போகணுன்னா ஃபைன் ப்ரிவ்யூ கொடுங்க. இல்லை இப்போ எனக்கு இந்த சுரேஷ்ன்றவர் வாங்கவே இல்லை, அவர் வந்துட்டு தப்பான ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு டெலிட் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ரெக்கார்ட் வில் பி பர்மனெண்ட்லி டெலிட்னு வருதுல. ஸோ நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டெலிட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போது வந்து நான் நியூவாக ஒன்று ஆட் பண்ணேன்னா அதே தான், ஜஸ்ட் மேலே இருக்கிற நியூ ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு என்ன நேமோ கொடுங்க, கார்த்திக் அப்படின்னு கார்த்திக் இருக்குங்களா. நான் ஜஸ்ட்டு நானாக கொடுக்குறனால நான் கொஞ்சம் யோசிச்சு நேம் தரேன், டேப் தரேன். ஸ்டாக்ஸ் வந்து என்ன வாங்கியிருக்காரு, லைக் வந்துட்டு இவர் வந்து ஒரு பிசி வாங்கியிருக்காரு ஓகேங்களா, அப்படி வச்சுக்கலாம். பிசி வாங்கியிருக்காரு. இது வந்துட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 25,000 நம்ம சும்மா நம்மளே தான் க்ரியேட் பண்ணுறது இது சரிங்களா. ஸோ இது வந்துட்டு இப்போ நான் என்ட்ரு தண்டுறேன், அந்த கார்த்திக்ன்றது இங்கே வந்துடுச்சு. இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து நம்ம ஒரு வாட்டி இந்த ஃபார்மை கிளிக் பண்ணி நம்ம பண்ணுறோம்ல. ஸோ இப்போ வந்துட்டு இது கேட்குது. ஸோ ரேஞ்சு செலக்ட் பண்ண சொல்லுது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு வாட்டியும் இப்படி போய் நம்ம மவுஸில் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம்ல. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நான் வந்துட்டு கீபோர்ட்லேயே நான் பண்ணோன்னா ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஆல்ட்டு டிஓ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இது கீபோர்டில் பண்ணுறதுக்கானது ஒரு ஷார்ட் கீ ஓகேங்களா. ஸோ இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். லைக் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு இன்னும் பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போயும் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள். மவுஸு இந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணாதீங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை, பட் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீபோர்டு யூஸ் பண்ணுங்கள். கீபோர்டு யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஆல்ட்டு டிஓ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ இது நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுன்றது உங்களுக்கு பிஃபோர் நான் சொல்லியிருக்கேன். ஒன்ஸை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆல்ட்டு டிஓ கொடுத்தா வரும். நீங்கள் நார்மலாக ஆல்ட்டு டிஓ கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு நான் பிஃபோராக சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அந்த போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு பண்ணணும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஸோ மறக்காதீங்க ஆல்ட்டு டிஓ ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டில் ஒரு பண்ணிங்களே. ஸோ இந்த ஃபஸ்ட்டில் பண்ணுறத வந்துட்டு நீங்கள் நார்மலாக உட்காந்து ஒரு வாட்டியும் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்துட்டு இப்போ நான் பிரியான்னு போட்டேன்னா இந்த பிரியான்னு போட்டு அப்புறம் இங்கே கொடுத்து திருப்பி நான் என்ன நேம் கொடுத்தோம், சாரி என்ன கொடுத்தாங்க ஃபோனா, இந்த மாதிரி ஃபோன் கொடுத்துட்டு இப்போ 25,000. இப்போ இது வந்துட்டு இப்போ நீங்கள் பண்ணுறது பார்க்கும்போது ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்படி வந்துட்டு என்ட்ரு தட்டேன். இப்போ நான் வந்துட்டு சுபாஷ் என் நேம் தட்டு நான் என்ட்ரு தட்டினா எனக்கு கீழே தான் வரும். ஸோ நான் இங்கே வந்துட்டு நான் இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணுறேன், நான் சைடில் வந்துட்டு அகைன் என்ட்ரு தட்டு இப்படி போகிறேன் ஓகேங்களா. ஸோ இது எனக்கு இத்தனை வாட்டி நான் ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் வந்து ஒரு 10 பேருது இல்லை 20 பேருன்றதா கூட உங்களுக்கு ஏதோ இல்லை நான் இப்படியே பண்ணிக்கலாம் கூட, நீங்கள் 20 பேர் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அரௌண்ட் ஒரு 50 பீப்புள்ஸ் ஒரு 100 பீப்புள்ஸ் நீங்கள் அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம் ஓகேங்களா. மோஸ்ட்லி எல்லோரும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து வச்சுக்கோங்க, ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஃபார்ம் எடுத்து வந்து உங்களுக்கு இது பண்ணுறீங்க, ப்ளேஸ் பண்ணுறீங்க, ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறீங்க ஓகேங்களா. ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு லைக் வந்துட்டு என்னென்ன டேட்டாவோ அடுத்தடுத்து நீங்கள் டேப் ஒன்ஸ் நீங்கள் இது என்ட்ரி பண்ணுறீங்க, என்ட்ரு பண்ணிட்டு டேப் பண்ணுறீங்க, அடுத்தடுத்து வேல்யூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்புறம் என்ட்ரு பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்கள் வேலையை சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபாலோ மோர் வீடியோஸ். இன்னும் நம்ம வீடியோஸ் வேணும்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறேன், தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எக்ஸல் உங்களுக்கு பெஸ்ட் வேலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.